இந்த பாதை வழியாகத்தான் ஜங்கிள் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. ஆணைகள் முகாமும் அங்கே தான் இருக்குது. ஆணைகளுக்கு உணவு தரக்கூடியது, இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். இப்போது பசுமையாக இருந்த இந்த டாப் ஸ்லிப் பகுதி, அந்த புல்வெளிகள் இப்போ எப்படி காஞ்சு போச்சு பார்த்தீங்களா? மார்ச் மாதத்தினுடைய துவக்கத்திலேயே இப்படி ஆகிப்போச்சு. ஆனாலும் குளிர்ந்த சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதங்களும் இப்படித்தான் இருக்கும். அதற்கடுத்து மழைக்காலங்களில் பசுமை தொடங்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம வந்தோம் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். டாப் ஸ்லிப்பில் இருந்து கொஞ்சம் முன்னோக்கி நம்ம பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். டாப் ஸ்லிப்பினுடைய பஸ் ஸ்டாப் இங்கே பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் வனத்துறைக்கு சொந்தமான, அரசாங்கத்திற்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸ். ஒவ்வொன்றிலையும் 3 பேர் 4 பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு பேர் தான் அந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் பைசன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு குரூப் வந்து இங்கே தங்கியிருக்கிறாங்க. அதற்கான வண்டி தான் அங்கே நிற்கிது. ஒரு நாள் நம்ம இங்கே வந்து